Agni Defense Academy SSC ஓட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டெல்லி போலீஸ்க்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இந்த டெல்லி போலீஸ்க்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். சோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு, பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற 3 கட்ட தேர்வு தான் இருக்கு. சோ இதற்கான A to Z டீடைல்ஸ் நோட்டிபிகேஷன்ல இருக்கிறத கிளியரா சொல்லிடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமா நம்மளோட ட்ரைனிங் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். சோ அக்னி டிஃபென்ஸ் அகாடமில இப்ப அட்மிஷன்ஸ் ஓபன் இருக்கு பாராமிலிட்டரி பேட்ச்க்கு. சோ நீங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா 100% ஜாயின் பண்ணுங்க, 100% ரிசல்ட்டோட போங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்றத கிளியரா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸிகியூட்டிவ் ட்ரேடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்களை தேர்வு பண்றாங்க. சோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 22/9/2025 இருந்து 21/10/2025 வரைக்கும் SSCயோட அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த இயரை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம், அதாவது டிசம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் 2026 ஜனவரி வரைக்கும் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது டிசம்பர் மிட்ல இருந்து ஜனவரி மிட் வரைக்கும் ஒரு மாசம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். சோ நீங்க அப்ளை பண்றதோட மட்டும் இல்லாது கண்டிப்பா இதற்கு ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களால இதுல கொடுத்துருக்க ஒரு வேகன்சியை உங்களால ஃபில்அப் பண்ண முடியும். சோ டோட்டல் வேகன்சி எவ்வளவு அப்படின்றத பாத்துடலாம். சோ எப்பயுமே நான் சொல்றதுதான், டோட்டல் வேகன்சி நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. நமக்கு தேவை அதுல இருக்க ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். சோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 7565 காலி பணியிடங்கள் இருக்கு. சோ இதுல மென்னுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 4408 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. உமன்ஸுக்கு மட்டும் 2496 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அதுல இருக்கக்கூடிய சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி அலோகேஷன் ஆகிருக்கு. சோ நான் சொன்ன இந்த 2 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரலா எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம். சோ இந்த வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்டேட்டிவ்ஸ் தான். இதுல இருந்து நோட்டிபிகேஷன்ல இருந்து கொடுத்திருக்க வேகன்சில இருந்து செலக்ஷன் முடியறதுக்குள்ள அதிகமும் செய்யும். சரிங்களா? சோ நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்சிமம் 25 வயசுக்குள்ள இருக்கணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரி நான் சொன்ன இந்த ஏஜ் வந்து பார்த்தோம்னா அன்ரிசர்வ்டுக்கு மட்டும்தான். நீங்க அன்ரிசர்வ்ட்ல வர்றீங்க அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதிகபட்சம் 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் கட் ஆஃப் 2/7/2000 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும் அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து 3 வருஷம் ஓபிசிக்கு வந்து பார்த்தோம்னா ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது 28 வயசு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் இதுல அவங்க கொடுத்துக்கக்கூடிய ஏஜ் லிமிட். சோ நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜ் கிரைட்டீரியாக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் எலிஜிபிள் இருக்கு. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த செலக்ஷன் நீங்க அட்டென்ட் பண்ண அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும். சோ யாரெல்லாம் 12th முடிச்சிருக்கீங்களோ, டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களோ, வேலிடு, அதாவது அவங்க கேட்கறது எல்லாம் மீது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருந்தாலே போதும், வச்சிருக்கீங்களோ இதற்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இது வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு LLR போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தா அப்படின்னா நமக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு டவுட்ஸ் வரும். எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ 100 கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா மொத்தமா 4 செக்ஷன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வரும். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தா அப்படின்னா ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். டோட்டலா 50 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், 50 மார்க் கிடைக்கும். அடுத்ததா ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், டோட்டலா 25 மார்க் கிடைக்கும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 15 கொஸ்டின் வரும். அதுல வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து 15 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா 10 மார்க்ஸ். இந்த 10 மார்க்ஸ் எது கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்ல அது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ், அடுத்து MS வேர்டு, எக்ஸல், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், வெப்சைட் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த 10 மார்க் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். மொத்தம் 4 செக்ஷனு. இந்த 4 செக்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படின்றதுக்கான சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டா இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தோம்னா இந்த சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. இந்த டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா இருந்தாலும் அந்த ஒரு கேண்டிடேட்காக தனியா கிளாஸஸ் கொடுத்து நான் உங்களை ட்ரெயின் அப் பண்ண தயாரா இருக்கேன். சோ நீங்க வந்தீங்க அப்படின்னா ஷுவர் என்னால ரிசல்ட் எடுத்து தர முடியும். டிசம்பர் மந்த் இதுக்கான எக்ஸாம் பிக்ஸ் ஆயிருக்கு. சோ இப்ப இருந்து படிச்சாதான் இதுல பாஸ் பண்ண முடியும். சோ இந்த டெல்லி போலீஸ்க்குன்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இப்ப இருந்தே ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க, 30 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1600 மீட்டர் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். லாங் ஜம்ப் 14 ஃபீட் தாவணும். ஹை ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா 3.9 ஃபீட் வந்து தாவணும். இது வந்து மேண்டனரியா பண்ண வேண்டிய பிசிக்கல் டெஸ்ட். ஸோ இதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தா அப்படின்னா 170 சென்டிமீட்டர் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதே 170 சென்டிமீட்டர் ஹைட் வந்து பார்த்தா அப்படின்னா யாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 5 சென்டிமீட்டர் பார்த்தோன்னா அதுல ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா டெல்லி போலீஸ்ல உங்களோட அப்பா இல்ல அண்ணன் தம்பி யாராவது சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா அப்படின்னா ரிசர்வேஷன் கிடைக்கும் ஹைட்ல. மற்றபடி செஸ்ட் வந்து மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மேக்சிமம் பார்த்தா அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா போகும். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உமனுக்கு பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் டெஸ்ட்ல 1600 மீட்டர் ரேஸ் 8 நிமிஷத்தை ஓடணும். லாங் ஜம்ப் 10 ஃபீட், ஹை ஜம்ப் வந்து பார்த்தோன்னா 3 ஃபீட் தாவ சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் உமன்ஸ்க்கான ஒட்டுமொத்த பிசிக்கலேவும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுல இருந்து எஸ்டி கேண்டிடேட்க்கு மொத்தம் பார்த்தா அப்படின்னா 2 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிசிக்கல் டெஸ்டேவும். ஸோ இதை கிளியர் பண்ணணும், பிசிக்கலும் ட்ரெயின் ஆகணும், ரிட்டனுக்கும் ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதை முடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்ததான் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்ல டாப் டு பாட்டம் எல்லா செக்கப்புமே நடக்கும். அதுல எந்த ஒரு அன்ஃபிட் ஃபால்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம தாராளமா குவாலிஃபைட் ஆயிடுவோம். ஸோ அப்படி குவாலிஃபைட் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஃபைனல் மெரிட் வரும். ஃபைனல் மெரிட் ரிட்டர்ன்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து தான். ஸோ ரிட்டர்ன் தான் இதுல மெயின் ரோலே பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.